பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 5வது லெசன்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்ப்பா. இப்ப செகண்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிதி அதிகார பகிர்வு. சரியா? மத்திய மாநில அரசுகளுக்கு நடுவுல நிதியை எப்படி எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ இத 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. வரி வருமான பகிர்வு, இதர வருமான பகிர்வுன்னு சொல்லிட்டு. இது உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நம்ம இந்த பாக்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்பா. கீழே எழுதி வச்சுட்டேன். சரிங்களா? எது எதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வரி வருமான பகிர்வு. இது எப்படி எல்லாம் பிரிக்கிறாங்கன்னா, மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட வரிகள். சரியா? மத்திய அரசுக்கு மட்டும் இந்த வரி போகும். என்ன வரி அப்படின்னா சுங்க வரி. இப்போ நம்ம சுங்கச்சாவடியில கட்டுறோம் பாத்தீங்களா, டோல்கேட்ல கட்டக்கூடிய டாக்ஸ் 1 ரூபா கூட நம்ம மாநில அரசுக்கு வராது. எல்லாமே எங்க போகும் அப்படின்னா மத்திய அரசுக்கு மட்டும்தான் போகும். சோ மத்திய அரசாங்கத்திற்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட வரி எடுத்துக்காட்டு எதுனா சுங்க வரி. 2வது பாருங்க, மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரிகள். மாநில அரசாங்கம் மட்டும் அந்த வரியை வச்சுக்கிறோம். அது என்ன அப்படின்னா விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ். அடுத்து பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகள். சரியாப்பா? மத்திய அரசு ஒரு டாக்ஸ விதிச்சிருவாங்க, விதிச்சு மாநில அரசு கலெக்ட் பண்ணுவாங்க. சரியா? அந்த டாக்ஸ் மத்திய அரசு தான் விதிச்சிருப்பாங்க, ஆனா வசூலிக்கிறது மாநில அரசு. என்ன வரி அப்படின்னா முத்திரைத்தாள் வரி, கலால் வரி. அப்ப இதுக்கான ஆர்டிகிள் 268 பா. இது 11th புக்ல இருக்கு, ஓல்டு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படக்கூடிய வரி எது அப்படின்னா முத்திரைத்தாள் வரி, கலால் வரி. அடுத்து பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அந்தந்த மாநிலத்துக்கு வழங்கப்படும் வரிகள். மத்திய அரசு விதிச்சு வசூல் பண்ணிடுவாங்க, வசூல் பண்ணிட்டு அதை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. அது என்ன வரி அப்படின்னா செய்தித்தாள் மீதான வரி, ஆர்டிகிள் 269. அடுத்து பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும். இந்த வார்த்தை முக்கியம். அதாவது இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மத்திய அரசு ஒரு வரியை விதிச்சு வசூலிச்சு மாநில அரசுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஒரு செய்தித்தாள்ல விளம்பரம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விளம்பரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அந்த விளம்பரத்துக்கு. சரிங்களா? அதுல ஒரு 100 ரூபாய் டாக்ஸ். அந்த 100 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கி தமிழ்நாட்டுல இருந்து வாங்கி அப்படியே தமிழ்நாட்டுக்கு கொடுத்துரும். அது என்ன அப்படின்னா செய்தித்தாள் மீதான வரி. இதுவே இந்த பாருங்களேன், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னா இப்போ விவசாயம் தவிர்த்த பிற வரிகள், பிற வருமானம். இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 100 ரூபாய் டாக்ஸ் கட்டுறோம், ஆந்திரா 100 ரூபாய் கட்டுறாங்க, கர்நாடகா 100 ரூபாய் கட்டுறாங்க, கேரளா 100 ரூபாய் கட்டுறாங்க. இப்ப 400 ரூபாய் இருக்கு. சரியாப்பா? இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஆந்திரால ஒரு ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதுக்குன்னு அதிகமா நிதி ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம 100 ரூபாய் கொடுத்துருக்கோம். இப்ப ஆந்திராவுக்கு 150 ரூபாய் ஒதுக்கலாம், நம்மளுக்கு 50 ரூபாய் ஒதுக்கலாம். சரியா? இப்போ கர்நாடகாவுக்கு ஒரு 70 ரூபாய் ஒதுக்கலாம். அப்படி பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய வரிகள் தான் என்ன அப்படின்னா இந்த. சரியா? விவசாயம் தவிர்த்த பிற வருமானம் மீதான வரிகள். சரியா? இது மாநிலத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆர்டிகிள் 270, யூனியன் பிரதேசத்துக்கு எடுத்துக்கிட்டா 273 பா. சரியா? பகிர்ந்தளிக்கப்படுறதுல இதுதான். இந்த பாக்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் உள்ள வதன்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. சரியா? சரி, ரைட்டு. இந்த பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நிதிக்குழு. நேர நிதிக்குழுக்கு வந்துரும்ப்பா. நிதிக்குழு ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். சரியா? ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைப்பார். சரியா? எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நிதிக்குழு அமைப்பார்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஆர்டிகிள் 280. சரியாப்பா? அடுத்து பாருங்க, இதோட தலைவர், நிதிக்குழுவோட தலைவர் பொது விவகாரங்கள்ல அனுபவம் பெற்றவரா இருப்பாரு. சரியா? சரி, இப்ப 4 உறுப்பினர்களை 3 உறுப்பினர்கள் இப்ப தலைவர் பார்த்துட்டோம். சரி, இப்ப 4 உறுப்பினர்கள் பார்க்கணும்ல. 4 உறுப்பினர்கள்ல 3 உறுப்பினர்கள் நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்கு மற்றும் அரசு துறை சார்ந்து இருப்பாங்க. சரியா? இவங்க என்ன அப்படின்னா 3 உறுப்பினர்கள் நிதி, நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்கு மற்றும் அரசின் நிதி துறை சார்ந்து இருப்பாங்க. இதே 4வது உறுப்பினர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதியாக இருப்பவர் யாரு அப்படின்னா 4வது உறுப்பினர். சரியா? அப்ப இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா நீங்க எடுத்துக்கணும். இந்த நிதிக்குழு அரசிற்கு பரிந்துரைகள், இது ரொம்ப முக்கியம்பா. இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. நிதிக்குழு அரசுக்கு என்னென்ன பரிந்துரைகள் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுல இந்த 3வது பாயிண்ட் ஓல்டு கொஸ்டின், அதனாலதான் நான் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கேன். சரியா? சரி, பாருங்க. இப்ப நிதிக்குழு அவங்களோட ஒர்க் என்ன? வருமானத்தை மத்திய மாநில அரசுக்கிடையே பகிர்தல் 1. 2வது உதவி மானியம் வழங்கப்படும் முறைகள், மானியம் எதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற முறைகளை வகுத்து தர்றது நிதிக்குழு தான். அடுத்து பாருங்க, இத மெயின்,
பஞ்சாயத்து அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் இந்தியாவின் தொகுப்பு நிதியை அதிகரிப்பதற்கான பரிந்துரை. இது கேட்டிருந்தாங்க. அதாவது கூட்டு காரணத்துல வைக்கும் போது என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பஞ்சாயத்து அமைப்புன்றது ஸ்டேட்டுக்குள்ள வரும், அதுக்கும் மத்திய நிதிக்குழுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு தேவையில்லாமது, இதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. சரியா? ஏன்னா கொஸ்டின் அந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இப்ப நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது, பட் கொஸ்டின் அப்படி ஃபிட் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சாயத்து அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் இந்தியாவோட தொகுப்பு நிதியை அதிகரிப்பதற்கான பரிந்துரை கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, நகராட்சி அமைப்போட நிதி ஆதாரங்கள். பஞ்சாயத்து பாத்துட்டோம்லப்பா, அதுக்கடுத்து நகராட்சிக்கான தொகுப்பு நிதியை அதிகரிக்கிறது. குடியரசுத் தலைவரால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோரப்படும் பரிந்துரைகள். குடியரசுத் தலைவர் எது கேட்டாரு அப்படின்னா அந்த பரிந்துரைகள் சார்ந்து கொடுக்கிறது. சரியா? இதுவரை 16 நிதிக்குழுக்கள் இந்தியால அமைக்கப்பட்டிருப்பா. இப்ப ரீசெண்டா அமைக்கப்பட்ட நிதிக்குழு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16வது நிதிக்குழு அரவிந்த் பன்காரியா தலைமையில. சரியா? அரவிந்த் பன்காரியா தலைமையில அமைக்கப்பட்டதான் 16வது நிதிக்குழு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? அடுத்து பாருங்க, கூட்டுறவு கூட்டாட்சி. கிரான்வில் ஆஸ்டின், அமெரிக்காவோட புகழ்பெற்ற அரசியல் அமைப்பு நிபுணர் கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் தான் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு வர்ணிச்சிருப்பாரு. சரியா? அதாவது அரையளவு கூட்டாட்சி கொள்கை கொண்ட நமது அரசியலமைப்பு மாநிலங்கள் மத்திய அரசிற்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் அப்படின்னு தான் இருக்கு. சரியா? அப்போ நமது முழு கூட்டாட்சி கிடையாது, அரையளவு கூட்டாட்சி. ஆனா என்ன பண்ணணும், மாநில அரசு தான் மத்திய அரசுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், அவங்க சொல்றபடிதான் கேட்கணும்ன்ற மாதிரி இருக்கும். மத்திய அரசுடன் கூட்டுறவு உணர்வுடன் செயல்பட வைக்கின்றன சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரியாப்பா? இதுல நம்மளுக்கு இந்த முக்கியம்பா, மாநிலங்களுக்கு இடையான குழு. சரியா? ஆர்டிகல் 263, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநிலங்களுக்கு இடையான குழுவோட ஆர்டிகல் என்னன்னா 263. 2 மாநிலங்களுக்கு இடையே நதி பிரச்சனை, நதி சார்ந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா 262. இது ஷார்ட்கட் மேக்சிமம் தெரியும். 2 மாநிலத்துக்கு நடுவுல 6 பிரச்சனை, அதனாலதான் நதிகள் பிரச்சனைக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா 262. மாநிலங்களுக்கு இடையான குழு அமைக்கிறது 263. சரியா? மாநிலங்களுக்கு இடையான குழு அமைச்சிட்டாங்க அப்படின்னா அது என்ன செய்யும், அந்த குழுவோட வேலை என்னன்னா மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்களை ஆராய்ந்து ஆலோசனை வழங்குவது ஒண்ணு, மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையே பொதுவான விஷயங்களை விவாதிப்பது 2, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலங்களுக்கு இடையான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை வழங்குதல் 3. சரியாப்பா? சிம்பிளான வேர்ட்ஸ் தானே, உங்களுக்கு தெரியல? சரி, ரைட், ஓகே. இப்போ சர்க்காரியா குழு பரிந்துரைப்படி 1990ல கூட்டாட்சி முறையில் உள்ள எல்லா அரசாங்கங்களும் எல்லா துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான மாநிலங்களுக்கு இடையான குழு தோற்றுவிக்கப்பட்டது. சரியா? மாநிலங்களுக்கு இடையான குழு தோற்றுவிக்கப்பட்டது எப்பன்னா 1990ல. எதன்படி அப்படின்னா சர்க்காரியா குழுவோட பரிந்துரைப்படி. சரியா? இந்த குழுவோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர். சரியாப்பா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாநிலங்களுக்கு இடையான குழு ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது 1990ல. எந்த குழுவோட பரிந்துரையோட அடிப்படையில் அப்படின்னா சர்க்காரியா குழுவோட பரிந்துரை அடிப்படையில பிரதமர் தான் இக்குழுவோட தலைவரா இருப்பாரு. பிளஸ் அது போக அதாவது எல்லா மாநிலங்களோட முதல்வர்கள், ஒன்றிய ஆளுகைகள் உட்பட்ட முதல்வர்கள், அதாவது யூனியன் பிரதேச முதல்வர்கள் யாருப்பா, புதுச்சேரி, புதுடெல்லி, இது 2 பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேச முதல்வர்கள் 2 பேரு. அது போக 6 ஒன்றிய அமைச்சரவை குழுக்கள், இவங்க எல்லாம் இதுல உறுப்பினரா இருப்பாங்க. சரியாப்பா? ரைட். அது போக கூடுதலா ஒண்ணு நியமிச்சிருப்பாங்க. இப்போ எல்லாமே பார்த்துட்டோம், முதல்வர்கள் இருப்பாங்க, அந்த அமைச்சரவை குழுக்கள் இருப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டோம். இது போக மாநிலங்கள் இடையில் பரஸ்பர ஒத்துழைப்பு அதிகரிக்க மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் நிலைக்குழு ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். சரியாப்பா? மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில நிலைக்குழு ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதுல 5 மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க அந்த நிலைக்குழுல. 9 மாநில முதலமைச்சர்கள் இருப்பாங்க. இவங்க ரொட்டேஷன் அடிப்படையில நியமிக்கப்படுவாங்க. சரியா? அந்த 9 மாநிலங்கள் ரொட்டேஷன் அடிப்படையில வருடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நிலைக்குழு, மத்திய மாநில அரசு சார்ந்து நிலைக்குழு எதுக்காகனா மத்திய மாநில அரசுக்கு இடையே ஒரு பரஸ்பர ஒத்துழைப்பு கொண்டு வர்றதுக்கு. யார் தலைமையில அப்படின்னா உள்துறை அமைச்சர் தலைமையில, அதான் மெயின். சரியாப்பா? பிளஸ் 9 மாநில முதல்வர்களும் அதுல இருப்பாங்க. அந்த பாயிண்ட மெயினா பாத்துக்கணும். அடுத்து பாருங்க, மண்டல குழுக்கள். மண்டல குழுக்கள் மாநில மறுசீரமைப்பு குழு 1956 சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன. மண்டல குழுக்கள் எந்த சட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்பட்டன? 1956. மொழிவாரி மாநிலங்கள் உருவான போது
மண்டல குழுக்களும் உருவாயின. சரியாப்பா? 56ல மொழிவாரி மாநிலம் உருவாக்குனாங்க. அப்ப மண்டல குழுக்களும் உருவாக்குனாங்க. ஜவஹர்லால் நேரு மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பதுன்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் சரியாப்பா? மண்டல குழுக்களின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரியாப்பா? சரி, இதுல பாருங்க மொத்தம் 6 மண்டல குழுக்கள் இருக்குப்பா. சரியா? இதுல வடகிழக்கு மாநிலங்களுக்கான மண்டல குழு மட்டும் 71ல அமைக்கப்பட்டிருக்கும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல 5 மண்டல குழு இருந்திருக்கும்பா. எப்ப 1956ல துவக்கத்தின்படி 5 மண்டல குழுக்கள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1971ல வடகிழக்கு மாநிலங்களுக்கான ஒரு தனி மண்டல குழு வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. சரியா? இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, மத்திய உள்துறை அமைச்சர் எல்லா மண்டல குழுக்களின் பொது தலைவராக உள்ளார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மண்டல குழுக்களோட பொது தலைவர் யாரு அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர்ப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்ததுனால ஆப்ஷன்ல பிரதமரும் வச்சிருப்பாங்க. ஆனா பிரதமர் அடிச்சிடக்கூடாது, உள்துறை அமைச்சர். அப்ப மண்டல குழுக்கள் சார்ந்து நம்மளுக்கு 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. மண்டல குழுக்கள் துவக்கப்பட்ட ஆண்டு 1956. ஸ்டார்டிங்ல 5 மண்டல குழுக்கள். சோ 6வது ஒரு மண்டல குழு 1971ல ஏற்படுத்தப்பட்டுச்சு. அது வடகிழக்கு மாநிலங்களுக்கான மண்டல குழு. இந்த மண்டல குழுக்கான பொது தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர். இதுக்கு முன்னாடி அதாவது நிலைக்குழு ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா? அதுக்கும் யார் வருவாங்கன்னா உள்துறை அமைச்சர் தான் வருவாங்க. மண்டல குழுக்களுக்கும் உள்துறை அமைச்சர் தான். சரியாப்பா? ரைட். அடுத்தது பாருங்க, நதி ஆணையம்பா. நதி ஆணையங்கள் சட்டம் 1956. சரியா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தான் மெயின் நம்மளுக்கு. நதிநீர் தீர்ப்பாயம், மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 அரசமைப்பின்படி உறுப்பு 262 உருவாக்கப்பட்டது. இப்ப பார்த்தோம்னப்பா 1956 படிதான் 262 உருவாக்கப்பட்டுச்சு. 262 தான் என்ன அப்படின்னா நதிநீர் தீர்ப்பாயம். 2 மாநிலங்களுக்கு நடுவுல ஏதோ நதிநீர் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த தீர்ப்பாயம் கொண்டு வரக்கூடிய ஆர்டிகல் 262. இதுல பாருங்க, அடுத்தது மெயினா பார்க்க வேண்டியது நிதி ஆயோக். நிதி ஆயோக். சரியா? நிதி ஆயோக் அப்படின்றது திட்டக்குழு நீக்கப்பட்டு அது பதில் நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. ஜனவரி 1, 2015. இதான் மெயின். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மாற்றத்திற்கான தேசிய குழு அப்படின்றது இதோடைய பொருள். அப்ப கேட்பாங்கப்பா, மாற்றத்திற்கான தேசிய குழு அப்படின்னு அழைக்கப்படுறது எது? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான குழுவா, மண்டல குழுவா, நிதி ஆயோக்கான்னு கேட்பாங்க. நம்மளுக்கு நிதி ஆயோக் தான் கரெக்டான ஆன்சர். மாற்றத்திற்கான தேசிய குழு எதுப்பா? நிதி ஆயோக். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன். சரியா? இதோட தலைவர் யாருன்னா பிரதமர். சரியா? இதோட தலைவர் பிரதமர். அது போக மாநிலங்களோட முதல்வர்கள் இருப்பாங்க. ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட முதல்வர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா புதுச்சேரி, நியூ டெல்லி. அது போக அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட துணை ஆளுநர் இவங்கெல்லாம் இக்குழுவோட நிரந்தர உறுப்பினர்களா செயல்படுவாங்க. சரியாப்பா? அப்ப பிரதமர் தான் இக்குழுவோட தலைவர். அப்போ இது குழுவோட தலைவர் வந்து பிரதமர். இதோட நிரந்தர உறுப்பினர்கள் யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்வர்கள் புதுச்சேரி, புதுடெல்லி இந்த 2 மாநிலத்தோட முதல்வர்கள், அந்தமான் நிக்கோபார் தீவோட துணைநிலை ஆளுநர், இவங்கெல்லாம் நிரந்தர உறுப்பினர்கள். சரியா? ரைட். ஓகே. அடுத்து வேற ஃபுல்லா உள்ள கதை தான்ப்பா. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதான் தேவை. இப்ப பாருங்களேன், இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? தமிழ்நாடு கர்நாடகா மட்டும்தான் அடிக்கடி நம்ம சண்டை போடுற நதிநீருக்கு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்தியா ஃபுல்லாவே இந்த பிரச்சனை இருக்குப்பா. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்கள் பெரிய அளவில் பாதிக்கின்றன அரசமைப்பு கூட்டாட்சி முறையை. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இந்த 4 மாநிலங்கள் காவிரி பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. சரியாப்பா? கேரளாவும் வரும்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா இல்லைன்னு நடிச்சிடக்கூடாது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இந்த 4 மாநிலமும் காவிரி பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டாண்டு காலமா ஒடிசா, ஆந்திர பிரதேசம் அவங்களும் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்கு. என்ன நதின்னு கொடுக்கல. ஆனா இது பாருங்களேன், சட்லஜ் ஆறு பிரச்சனையில பஞ்சாப், ஹரியானா இந்த 2 மாநிலங்களும் சம்பந்தப்பட்டுள்ளன. சரியாப்பா? அதே மாதிரி இந்த மகதாயி நீர் அடிக்கடி பஞ்சாயத்து வரும்பா. யார் யாருக்குன்னா கோவாக்கும் கர்நாடகாவுக்கும் அடிக்கடி பஞ்சாயத்து வரும். இந்த மகதாயி நதிநீர் பிரச்சனையில சம்பந்தப்பட்டுள்ள மாநிலங்கள் எதுனா கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகம் இந்த 3 மாநிலமே மகதாயி ஆற்று நீரோட
பிரச்சனையில சம்பந்தப்பட்ட மாநிலங்கள். அப்போ சட்லஜ் காவிரி அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி. சட்லஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப், ஹரியானா. மகதாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா. இந்த 3 மாநிலமும் சம்பந்தப்பட்டிருக்கு. சரியாப்பா? அடுத்து பாருங்க, அதேதான் திரும்ப கொடுத்திருப்பாங்கப்பா. இப்ப இந்த ஆர்டிகிள் 262 அரசமைப்பு மாநிலங்களுக்கிடையே நதிநீர் சிக்கல்கள். இப்ப என்னன்னா, நாடாளுமன்றம் நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக ஒரு சட்டம் இயற்றலாம். இந்த ஆர்டிகிள் 262 படி. இப்ப அடிக்கடி நம்ம காவிரி எடுத்துக்கிறோம்ப்பா. சரியா? காவிரி எடுத்துக்கிறோம். நம்ம 2 பேத்துக்கு நடுவுல அடிக்கடி பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கு, கர்நாடகா தமிழ்நாடுக்கு நடுவுல. அப்ப நாடாளுமன்றம் என்ன பண்றாங்க, இந்த நதிநீர் பிரச்சனை சம்பந்தமா ஒரு சட்டத்தை இயற்றலாம். சட்டம் போட்டாச்சு, இனிமே இவ்வளவு தண்ணி தமிழ்நாடு கொடுக்கணும்னா கொடுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடலாம். சரியா? சரி, ரைட்டு. இல்ல அப்படின்னா நீதிமன்றங்கள் தீர்ப்பை வழங்கினால் மக்களிடையே கசப்புணர்வும் பிளவும் அதிகரிக்கலாம். ஆகவே சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக நதிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது அரசமைப்பின் உறுப்பு 262 நோக்கமாகும். புரிஞ்சிருச்சுலப்பா? சோ நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது கர்நாடகால ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு. என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, இவ்வளவு தண்ணி கட்டாயம் கொடுத்தே ஆகும். தீர்ப்பு கொடுத்த அடுத்த நொடி, அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல கேபிஎன் டிராவல்ஸோட பஸ், லாரி எல்லாமே அந்த குடவுன்ல மொத்தமா தீ வச்சு விட்டாங்க. ஒரு 100 பஸ்ஸுக்கு மேல. சரியா? 100 பஸ் பிளஸ் 50 லாரிகளுக்கு மேல அவங்களோட மொத்த இதுவே எரிஞ்சு டோட்டலா சாம்பல் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும். அதனால இந்த 262 ஆர்டிகிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பொறுமையா பேசி 2 மாநிலத்துக்கு நடுவுல பிரச்சனைய தீர்த்துக்கிறணும், அந்த கசப்புணர்வை போக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதுப்பா. சரி, ரைட்டு. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆக்சுவலா இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது மத்திய 2 மாநிலத்துக்கு நடுவுல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மத்திய மாநில அரசாங்கத்தை நாடலாம்னு சொல்லுது. பிளஸ் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தீர்ப்பாயத்தின் தலைவரை நியமிப்பார். இப்போ 2 மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரு தீர்ப்பாயம் அமைக்கலாம். அந்த நதி நீருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பாயம் அமைக்கலாம். அந்த தீர்ப்பாயத்தோட தலைவரை நியமிக்கிறது யாரு அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இந்த தீர்ப்பாயத்தோட தலைவரை நியமிப்பாரு. சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. வேற இந்த முக்கியமானது. அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகள் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிப்பார். இவங்கதான் அந்த தீர்ப்பாயத்தோட தலைவரா நியமிப்பாங்க. சரியா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, யாரை நியமிப்பாருன்னா உயர் நீதிமன்றங்களோட நீதிபதிகளை நியமிப்பாரு, இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிப்பாரு. அடுத்து பாருங்க, 1956 கீழ் வரும் நதிகள் மீது நடுவர் நீதிமன்றங்களை அமைக்க முடியாது. சரியாப்பா? தீர்ப்பாயத்தை அமைக்கலாம், ஆனா 2க்கும் சேர்த்து நடுவர் நீதிமன்றம் அமைக்க முடியும்னா முடியாது. ஏன்னா அதுக்குதான் உச்ச நீதிமன்றம் இருக்காங்கல்ல. தீர்ப்பாயம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தீர்ப்பு கொடுத்துருவாங்க, ஒரு முடிவு, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல அவங்க மேல்முறையீடு போகணும்னா உச்ச நீதிமன்றத்துக்கே போய்க்கலாம். ஆனா நடுவர் நீதிமன்றங்கள் அது தேவையா அப்படின்னா தேவையில்லை. சரியா? அதை தம்பா கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த டாபிக் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பா. சரியா? இந்த குழுக்கள் வந்துருவாங்க. இந்த குழுக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குழுக்கள் மட்டுமே நம்ம ஒரு டாபிக்கா பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைண்ட்ல அப்படியே நின்னுக்கிறோம். சரியா? இதோட சேர்த்து பார்க்கறத விட இந்த குழுக்கள் தனியா பார்த்துட்டா நம்மளுக்கு மைண்ட்ல நின்னுக்கிறோம். அது அடுத்த பார்ட்ல பார்ப்போம். சரியா? இப்போ இந்த காவிரி பிரச்சனையை பார்ப்போம். சரியாப்பா? சரி, ரைட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காவிரி அப்படின்றது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இந்த ஆளுகைப்பட்ட மாநிலங்கள் கிடையான பிரச்சனை. சரியாப்பா? இப்போ மைசூர் அரசும் மெட்ராஸ் மாகாணமும் 1924 காவிரி ஒப்பந்தம் போட்டிருக்காங்கப்பா. இதுல 1974 வரையும் இந்த ஒப்பந்தம் இருந்திருக்கு. 50 வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ 74 இந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? தண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா? சோ இந்த பிரச்சனை தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. சரியா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் 1991 அமைக்கப்படுது. சரியாப்பா? காவிரி நடுவர் நீதிமன்றம் 1991 அமைக்கப்படுது. நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி விட்டதா அப்படின்னா, நடுவர் நீதிமன்றம் 2007 அவங்களோட தீர்ப்பை வழங்குவாங்க. மாதந்தோறும் கர்நாடகம் பிலிகுண்டு என்ற எல்லை பகுதியில் தமிழ்நாட்டிற்கு குறிப்பிட்ட அளவு நீரை வழங்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம்பா. ஏன் இந்த பிலிகுண்டு பகுதியை சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு 100 TMC தண்ணி வரணும் அப்படின்னா
அவங்க என்ன பண்ணுவாங்க, 100 டிஎம்சி தண்ணி திறந்து விட்டுருவாங்க. சரி வச்சுக்கலாம், 100 டிஎம்சி தண்ணி திறந்து விட்டுறாங்க கர்நாடகால. சோ அது தொடர்ச்சியா வரும்போது நிறைய எவாபரேட் ஆகலாம் தண்ணி, பிளஸ் கீழே வந்துட்டு இதால உறிஞ்சப்படலாம். எது கீழே நிலத்தால உறிஞ்சப்படலாம். இடையில நிறைய பேர் மோட்டர் போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், அங்கங்க போகும். சரியா, எல்லாம் போகும். அப்போ கடைசியா நம்ம தமிழ்நாடுக்குள்ள வரும்போது 100 டிஎம்சின்றது 50 டிஎம்சியா வரும். சரியா, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிலிகுண்டு அப்படின்ற இடம் தான் நம்மளோட பார்டர். எது, தமிழ்நாடு கர்நாடகாவோட பார்டர். அப்போ அந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு, அந்த காவிரி நடுவர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னா, இந்த பிலிகுண்டு பார்டருக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சரிங்களா, நீங்க எவ்வளவு நாள் திறந்து விட்டுக்கங்க, நீங்க 101 டிஎம்சி திறந்து விட்டாலும் சரி, இல்ல 200 டிஎம்சி திறந்து விட்டாலும் சரி, ஆனா இந்த பிலிகுண்டு பார்டருக்கு வரும்போது 100 டிஎம்சி கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அதை தான் சொல்லியிருப்பாங்க, பிலிகுண்டு எல்லை பகுதியில் தமிழ்நாட்டிற்கு குறிப்பிட்ட அளவு நீரை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சரியாப்பா, சரி ரைட்டு. அடுத்து, காவிரி நடுவர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருப்பாங்க. சரியாப்பா, சரி ரைட்டு. இப்ப பாருங்க, இந்த வழக்கு பல ஆண்டுகள் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பை வெளியிட்டுவது, காவிரி மேலாண்மை ஆணையமும் அமைக்கப்பட்டுச்சு. சரியாப்பா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு 177.25 டிஎம்சி நீர் வழங்கணும். இது ரொம்ப முக்கியமானது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு, ஒரு நிமிஷங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாடு 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகத்திடம் இருந்து எல்லை பகுதியில் பெறும். அதான் நம்ம அந்த பிலிகுண்டு பார்டர் சொன்னோம்ல, அது மொத்த காவிரி நீரில் தமிழ்நாடு 404.25 டிஎம்சி, அதாவது மொத்தமா ஓபன் பண்றாங்கல்லப்பா, அதாவது ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது 177.25 டிஎம்சி வரணும். ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 404.25 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும், 284.25 டிஎம்சி கர்நாடகாவுக்கும், கேரளாவுக்கு 30 டிஎம்சியும், புதுச்சேரிக்கு 7 டிஎம்சியும் நதிநீர் பங்கீடு செய்துள்ளது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவங்க ஓபன் பண்ணோடனே நமக்கு பார்டர்ல எவ்வளவு வரணும்னா 177.25 டிஎம்சி. இதுவே வந்து நம்மளோட மொத்த அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 404.25 டிஎம்சி நீர் வந்து நமக்கு பார்டர்ல வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரி, அப்ப தமிழ்நாடுக்கான இது நதிநீர் இது எவ்வளவு அப்படின்னா 404.25 டிஎம்சி. சரி, அடுத்து, இந்திய கூட்டாட்சியின் பிரச்சனைகளும் அதன் தேவைகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த நம்ம அடுத்த இதுல பாக்கலாம்ப்பா. ஏன்னா இதுல முக்கியமான இது ஃபுல்லா இருக்கும், ஒவ்வொரு குழுக்களோட சிறப்பம்சங்கள் ஃபுல்லா இருக்கும். இந்த குழுக்கள் ஃபுல்லா நம்ம ஒரே இதா பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, சோ பார்ப்போம். சரியா, அடுத்ததுல நம்ம இந்த குழுக்கள் ஃபுல்லா சிம்பிளா ஒரே இதுல நம்ம பார்த்து முடிச்சிருவோம். சரியாப்பா, சரி ரைட், ஓகேப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. வேற எதுவும் சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம்ப்பா. நன்றி.